அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வற்றாத செல்வத்தை தரக்கூடிய தனதாயினி யட்சினியை வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை பற்றியும் அதை பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜை முறைகளை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த தனதாயினி யட்சினியை வசியம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதன் பிறகு இந்த தனதாயினி யட்சினியை பூஜை செய்யக்கூடிய இந்த வழிமுறைகளை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த தனதாயினி யட்சினியை பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்காலத்தையுமே உணர்ந்து குறி சொல்லக்கூடிய அந்த சக்திங்கிறது கிடைக்கும். இந்த குறி சொல்கிற இது பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுக்கு அப்படின்னா, மனசை கட்டுப்படுத்தி நம்ம மனசில் இருந்து பேசக்கூடிய ஒரு தேவதை. சரிங்களா? இந்த யட்சினியோடைய குறியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி மனசுக்குள்ளே இருந்தே நம்மளுக்கு பேசுவாங்க. சரிங்களா? இப்படி தான் அந்த யட்சினிகளுடைய குறிகள்லாம் இருக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த யட்சினி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உணவுக்கும் செல்வத்துக்கும் ஒருபோதும் குறையே இருக்காது. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, மகாலட்சுமிக்கு ஈடான செல்வத்தை தரக்கூடிய சக்தி இந்த தனதாயினி யட்சினிக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, குருமார்கள் ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, குபேரனை போல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை தரக்கூடிய யட்சினி அப்படின்னா தனதாயினி யட்சினி அப்படிங்கிறது. ஏன்னா யட்சினிகள்லேயே பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனதாயினி யட்சினி தான். சரிங்களா? அதனால தான் சுவடிகளில் கொடுத்துப்பட்டிருக்கு. இந்த யட்சினி இருக்கிற இடத்துலையும் சரி, இந்த யட்சினியை வழிபடக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த யட்சினியை வசியம் செய்யக்கூடியவங்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒருபோதும் உணவுக்கும் செல்வத்துக்கும் குறையே வராது. சரிங்களா? குபேரனை போல் வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த யட்சினி நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது சுவடிகளே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையுமே தரக்கூடிய யட்சினி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒருத்தன் குடிசையில் இருக்கிறவன் கூட இது மேலே நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை இவன் பிரயோகம் பண்ணனா அப்படின்னா அவனை ஒரு செல்வந்தரை ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த யட்சினி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த யட்சினி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு நல்ல சுகபோகங்களோடு வாழணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தனதாயினி யட்சினியை நீங்கள் எடுத்து வீட்டில் வழிபடலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன செய்யுதுன்னா நிறைய காசு பணங்களோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு சில பேர்களுக்கு எண்ணங்கள் வராது. ஒரு சில பேர்களுக்கு சகல செல்வங்களோடு செல்வத்தில் நல்லா ஊறி வாழணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்களுக்கு ஆசை இருக்கும். ஒரு சில பேர்களுக்கு தேவைக்கு மட்டும் பொருளாதாரம் கிடைச்சி வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு செல்வம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் இருப்பாங்க. சரிங்களா? முழுக்க முழுக்க இந்த தனதாயினி யட்சினிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வத்தில் செழிக்க வைக்கக்கூடிய ஒரு யட்சினி. சரிங்களா? சரி, இந்த யட்சினியை பூஜை செய்யக்கூடிய வழிமுறைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த யட்சினியை நம்ம பூஜை செய்கிறதற்கு இந்த யட்சினியோடைய உருவம் தேவைப்படும். இந்த உருவம் பார்த்திங்கன்னா ஆண் உருவ பொம்மை போலையும் ஒரு பெண் உருவ பொம்மை போலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு அரச மரத்துலையோ இல்லை சந்தன மரத்துலையோ இல்லை விளாம்பழம் சொல்லுவாங்கள்ல, அந்த விளாம்பழம் மரத்துலையோ நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும்னா, ஒரு ஆண் பொம்மை ஒன்று ஒரு பெண் பொம்மை ஒன்று ரெண்டு சேர்த்து தான் செய்யணும், தனித்தனியாக செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பொம்மை ஒன்று ஆண் உருவமும் பெண் உருவங்களும் ஒரு பாவை ஒன்று செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு அந்த பாவைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள், பால், இளநீர், பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சுத்தி பண்ணிக்கோங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த பாவைக்கு பார்த்திங்கன்னா பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? என்னென்னா எந்த ஒரு தேவதையவும் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ள பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை சொல்லணும். பார்த்தா அந்த தேவதை அந்த சிலையில் அமரும். சரிங்களா? முதல் பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொன்ன பிறகு அடுத்தபடியாக விநாயகருடைய மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். சரிங்களா? நம்மளுடைய விநாயகருடைய மந்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறையா கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா பிராண பிரதிஷ்டை மந்திரமும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்குங்க. அதே போல் இந்த மாதிரி விநாயகர் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு தாமரைப்பூ, சரிங்களா, செந்தாமரை, சரிங்களா, அந்த பூவை இதழ்கள் பார்த்திங்கன்னா 108 இதழ்கள் எண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா ஒரு தாமரை இதழ்களையும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை, இந்த தனதாயினி யட்சினி மந்திரத்தை சொல்லி அந்த பாவைக்கு 108 தடவை அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பூஜையை பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளோ அமாவாசை நாள்லேயோ
இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு விளக்கு ஒன்று பொருத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு படையலாக பார்த்தீங்கன்னா பழங்கள், சுத்த சைவம் தான். சரிங்களா? பழங்கள் வைக்கலாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா சாதங்கள், இந்த லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சாதங்கள் வைக்கலாம். பானக்கம், ஸ்வீட் வகைகள், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படையல் வச்சு நீங்கள் அதை வழிபடலாம். சரிங்களா? முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் நீங்கள் படையல் வச்சா போதும். மொத்தம் இந்த பூஜையை 48 தினங்கள் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இந்த பூஜையை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருக்கணும். 48 நாளுமே தாமரை இதழ்களை வச்சு நம்ம அந்த பாவையை அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை 108 தடவை அர்ச்சனை பண்ண பிறகு அதன் பிறகு நம்ம தியானத்தில் அமர்ந்து நம்ம இந்த எச்சினியுடைய மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஜபம் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த எச்சினிங்கிறது நம்மளுக்கு முதல்ல கனவுல தரிசனம் கொடுப்பாங்க. சரிங்களா? கனவுல எப்படி தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளி நிறத்தில், இந்த வெள்ளி இருக்கும் பாருங்கள், சரிங்களா? வெள்ளி நிறத்தில் அப்படியே கண்ணையே கவரக்கூடிய வகையில் ஒரு அழகான ஒரு பெண் நம்ம முன்னாடி நிற்பது போல் அந்த ரூபத்தில் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? மேக்சிமம் பார்த்திங்கன்னா கனவுல தான் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கும். சரிங்களா? இந்த எச்சினி நம்மளுக்கு வசியம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காசுங்கிறது கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழி வகைகளில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த எச்சினியை நம்ம முறைப்படி நம்ம சுற்றி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த பிறகு அந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வணங்கலாம். வசியம் பண்ணவும் செய்யலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாவே அவங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அனுக்கிரகம் கிடைச்சாவே ஓரளவுக்கு அந்த இடத்துல செல்வம்ங்கிறது சேர ஆரம்பிக்கும், ஒற்றுமைங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதில் இப்போ இந்த எச்சினியை எடுக்கிறதுனால எந்த விதமான பின்விளைவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அதாவது எந்த ஒரு எச்சினிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மனசில் நல்ல எண்ணத்தோடு அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எந்த எச்சினிகள்லையும் பின்விளைவு கிடையாது. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏவல் பண்ணணும், அதை வச்சு நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரு பேராசையில் நம்ம பண்ணும்போது அது ஆபத்து தான் வரும். எல்லாருமே எச்சினிகளை பற்றி இன்றைக்கி தவறான கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க. என்னையை பொறுத்தளவு அதை நல்ல விஷயத்தை வச்சு நல்லதுக்காக அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போது ஆபத்து கிடையாது. சரிங்களா? அதை வச்சு பேராசைப்பட்டு நீங்கள் அதை வச்சு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது அது ஆபத்தை தான் தரும். சரிங்களா? இதை மட்டும், இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் எச்சினி எடுக்கிறதுனால எந்த விதமான பின்விளைவும் கிடையாது. ஒரு சில பேர்கள் எச்சினியை பற்றி தப்பான விஷயங்களாகவே சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? தாராளமாக எல்லாருமே எடுக்கலாம். ஒரு தேவதையவோ எச்சினியவோ நம்ம சுற்றி எடுக்கணும் அப்படின்னா முதல்ல மனோதைரியம் முக்கியம். அது மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? எனக்கு நீ தரிசனம் எனக்கு உன்னுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறத முழுசாக நம்பணும். அதுக்காக பொறுமையாக இருந்து நம்ம அதை செயல்படுத்தி அதோடைய வரத்தை நம்ம வாங்கணும். சரிங்களா? இதுதான் எச்சினிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் நம்மள்கிட்ட எச்சினிகள் நம்மள்கிட்ட தேவைன்னா நம்மளை தொடர்பு கொண்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். அதே போல் அனைத்து விதமான மைமுறைகளும் நம்மள்கிட்ட இருக்குது. தேவையானவங்க நம்மள்கிட்ட அந்த மை வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.